ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆஷா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மசாலா ஸ்வீட் கார்ன் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வெறும் 20 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்யறதுக்கு. வீடியோக்குள்ளே போகலாம். இனிப்பு சோளம் சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்வீட் கார்னும் எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த நாட்டு சோளம் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் தான் எல்லா இடத்துலையும் கிடச்சிட்ருக்கு. அதனால் ஸ்வீட் கார்னில் என்ன சத்து இருக்குன்னா நார் சத்து இருக்குது. நாங்களாம் சேர்ந்து உரிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நாட்டு சோளம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கார்னை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா கார்ன் வேக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுவோம். இப்போ நல்லா வரும்போது உப்பு போட்டுக்கோங்க, கல்லுப்பு. இப்போ நல்லா வந்திருக்குங்க. இப்போ நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நல்லா பாயில் ஆன கார்னை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கார்ன் கூட நம்ம ஆனியன், டொமேட்டோ, பெப்பர் எல்லாம் போட்டு கலந்து சாப்பிட போகிறோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி நீங்களாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்லாம் நிறைய சாப்பிடாதீங்க. அப்புறம் ஹெல்த்தி ஃபுட்லாம் நிறைய சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக டேஸ்ட் இருக்குது. இப்போ ரொம்ப நேரமாக என் தம்பி தான் பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் நானும் என் தம்பியும் சேர்ந்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நாங்கள் சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.